இது வியட்நாம்ல சைனாவுக்கும் கம்போடியாவுக்கும் நடுவுல உள்ள இடத்துல முழுக்க முழுக்க ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி புரிந்ததுக்கான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. முதல் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஸ்ரீமாறன் சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன் அந்த முழு பகுதியும் அரசே ஆண்டிருக்க. அது மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீனா, அந்த தாய்லாந்து சொல்லக்கூடிய இடம், உங்களுக்கு கம்போடியா சொல்லக்கூடிய இடம் எப்படி முழுக்க முழுக்க பாண்டிய மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்டதுக்கு இந்த கல்வெட்டே ஒரு ஆதாரம். ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய விவசாயம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஈஜிப்து, அரேபியா, மெடிடரேசி எல்லா இடத்துலயுமே என்ன சொல்றான், அந்த பகுதி மக்கள் அங்கத்திய மக்கள் அந்த இடத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க கிழக்குல இருந்து வந்தவங்க. இது முழுக்க முழுக்க நீங்க இந்த மெடிடரேசி வரலாறு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவன் என்ன சொல்றான், இவங்க எல்லாம் கிழக்குல இருந்து வந்தாங்க. சுமேரிய நாகரிகத்துல அவன் அழகா பதிவு பண்ணியிருக்கான். அந்த இரக்லிப்ஸ் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ்ல வாரணன், ஓடக்கோன்னு சொல்லக்கூடிய 2 பேர் வந்ததுதான் அவங்க விவசாயமே சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஓடக்கோன்றது அரசன், ஓடன்றது ஒரு கடல் வழியா வந்தவன். இவங்க தான் அவங்களுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுக்குறான்னு அந்த நாகரிகம் பதிவு பண்ணிருக்கு. இது சுமேரியால கிடைக்கக்கூடிய ஒரு பிக்கிள் மேட். இந்த மாதிரி வகையான இரும்புகள் முழுக்க முழுக்க தமிழகத்தில் எடுத்ததை பற்றி கேப்டன் ஹீட்னு சொல்லிட்டு 1780 ராயல் ஏசியன் சொசைட்டில த ராட் ஐரன் ப்ராசஸ் இஸ் ஃப்ரம் கஞ்சம் ஹில்ஸ்னே பதிவு பண்ணிருக்கு.